டேய் வாங்கடா டேய். ஒருத்தன் துணி எடுத்தாங்க, ஒரு தடவை தொடச்சுடுங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 5 பேல இதிலே போடலாம். டீசல் ஒழுகுன்னு பாரு, சுத்தமாக இல்லையா? ஒரு அரை மணி நேரம் கூட ஓடாதா? ஓடே அமைஞ்சு போச்சா? அதுலேயும் டீசலுக்கு அதாடா. அதில் போய் குச்சிட்டு பாருங்க 5 பேல. இதுக்கு நிப்பில் போட சொன்னேன், அது இன்னும் போடவே இல்லை. டேய் இதில் பால்ற சுண்டு வீட்டில் இருக்குதுண்ணா. எப்ப நீ தானே இருக்குதுண்ணா? போட்டு எடுத்துட்டு வா, சுடு கழட்டு. இல்லைனாலும் எடுத்து விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, எடுத்து விடு. ஓகே நண்பா, நம்ம கோகுல் பைசன் போய் ஓட்டு பல வருஷம் ஆகுது. எப்படி புடுங்குறாருன்னு பார்க்கலாம். குச்சி எடுக்க சொன்னதுக்கு பொட்டியோட இடத்துல தான் கழட்டி விடணும். எங்கே கழட்டி விடலாண்ணா? அங்கே தான் கீழே தான் கழட்டி விடணும். இங்கே எங்கே கழட்டி விடுவா? 5 இங்கே கழட்டி விடுவேணும். பொட்டியோட இடத்த அதோட ஸ்டாண்டர்டுக்கு போயிடணும். ஏம்மா கேமராவில் இன்னைக்கு பழன்னு தெரியுறானே, பளிச்சுன்னு. 2 நாளாக ஊர் சுற்றிவிட்டு வெள்ளை ஐடியா. வெள்ளையாகிறதுக்கு என்ன ஒரு ஐடியா? செங்கலை போட்டு தேய்ச்சா வெள்ளையாயிரும் தானே கோகுல? செங்கலை போட்டு தேய்ச்சா சிவப்பு கலரில் ஆயிடலாம்ண்ணா. அப்போ 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிக்க. நீ கொஞ்சம் மாநேரமாகற, அவன் கொஞ்சம் அதிகமாகறான். அவனுக்கு ஒரு செங்கல், உனக்கு அரை செங்கல். அதான் எனக்கு குச்சி ஊறுதா? அவ்வளோதான் இருக்குது. எத்தனை இன்ச்சு? அப்படி வைக்கூடாது, இப்படி வைக்கணும். 4 இன்ச்சு இருக்குதா? சரி. 4 இன்ச்சு இருந்தால் எவ்வளோ நேரம் ஓடும்? அரை மணி நேரம் ஓடும். அப்போ 2 இன்ச்சு இருந்தால் 2 இன்ச்சு இருந்தால் வண்டி ஓடாது. 1 இன்ச்சுக்கு தான் ஓடாது. 10 நிமிஷம் ஓடும். லோடிங் வேலை இருந்தால் கூட பரவாயில்ல ப்ரோ. லோடிங் வேலையும் எதுவும் இல்லை. நான் பண்ணுறது ஓடா. ஒருத்தன் பாரு, அந்த வண்டி எடுக்கான். ஏய் அப்படியே வந்து அங்கே ஓரமான இருக்கு. என்னடா பண்ற? போறாங்க, தண்ணி போயிடும். வந்து ஓரமா போட்டு ஏடா விடுவியாதுல. பைப் உடச்சுடா. அந்தான பாடுறா பையன் வண்டி. போ ஏறி போ. எது அது எதுக்கு போடுங்கற? இங்கேயே திரும்பி வரலாம். எங்க போறான் பாரு. ஏய் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் நெவுல நிறுத்தினா பரவாயில்ல, வெளுத்தே போயிரும்டா. நான் கழட்டி விட்டு. ஏய் இதில் வரணும். நொங்கோட்டியா தானே போயிடுறேன். நொங்கோண்டி இப்படிலாம் உங்கள் ஊரில் இருக்குதாடா? நீ நொங்கோண்டி நீ சேர்த்து இந்த நொங்கோண்டிக்கு நீ உட பார்க்கலாம், போட்டு தேய் பார்க்கலாம்.
நுங்கோண்டினா இதான் நுங்கோண்டி. நாங்க செய்யறது ஒரு குச்சம் 2 பேர் சொல்லிக்கிட்டு வாட்டர் லிங்க் பண்ணிக்கிட்டு 2 பேர் போய் டம்முன்னு போட்டோம்னா ஆளுக்கு ஒரு வண்டி போயிடுறாங்க. இது போக சொல்லு பார்க்கலாம். என்னடா வெங்காயம் இருக்கா சுட்டுக்கிட்டுக்கிற? டீசல்ரா இங்கே ட்ரை ஆயிட மாட்டேங்குது. ஏய் போபாலே இங்க வரணும். ஏய் இங்க வரணும். வண்டி இப்படி கொண்டு வந்து இப்படி வா. வா வா வரணும் வா. எல்லாம் தள்ளி புடிடா. கடவுளே. நீ விட்டத்தான் தெரியுது. கல்லிடு சந்தோஷம். என்ன கல்ற ஓட்டைய? ஓசா ஓசா லப்பரம் எடுத்து மாட்டேன். டேய் கம்மன்ற கம்மன்ற. அடுத்து என்ன பண்ணோம்? அடியில் கல் வச்சிரு. விளாட மாட்டேன். சொல்றாரு பாரு அறிவாளி. நான் தூக்கி முன்னாடி போ. முன்னாடி போ. போதுண்ணா அது இவ்வளோ இறங்கிம்னா விட்றா. கொஞ்சம் கல்லாம் தான் வைடா. கொஞ்சம் முன்னாடி போ. ஆயில் டப்பா எடுத்து போ. அந்த லிவர் கொஞ்சம் ஆயில் விடலாம். போடாங்க அவுத்துருப்படா. ஆயில் டப்பா எடுத்தா விடாது. அதுக்கு என்ன ஆயில் டப்பாவுக்கு என்னமோ வைத்தியம் பண்ணி வச்சுக்கிறீங்க? ஆட்டா நல்லா ஆட்டு. ஓகே நண்பா. இது எதுக்கு ஆயில் விடுறோம்னா டைட்டாக இருக்குது கொஞ்சம், அதனால் ஆயில் விடுறோம். போதும் அந்த கைகள் ஓட்ட 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 வள வளன்னு போயிடும். கோவில் பெட்டை கழட்டணும். கட்டு தேவையில்லையா? அறிவு இருக்குது போ. ஓ சரி, எனக்கு தெரியாதுப்பா, அதனால உங்களை கேட்டேன். தூக்க தூக்க அடுத்தது சென்ற கையே. தூக்க எங்க போறது? ரைட்ட தூடா. எதை நசிக்கு போச்சு? நல்லா தான் இருக்குது. போலாம். பவர் ஸ்டேரிங் ஏறனால நின்ன இடத்துலயே கட்டி அடிக்கிறீங்கப்பா. மட்டம் எப்படா மாறும்? கரெக்டா? உங்களுக்கு எப்படா இருக்கும்? அதெல்லாம் சரியாகுதே. போ. என்னாச்சு?
அது அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு பட்டை புது பட்டையில், அதனால் அப்படி தான் இருக்கும். போகலாம். டைட் பண்ணுறா சொல்கிறாரு, டான் சொல்கிறாரு, டைட் பண்ணுறா. போதும் விடு. மேலே தூக்க, மேலே வரக்கூடாது. இப்படி தான் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு மேலே டைட் வர மாதிரி. போகலாம். ஹலோ ஹலோ ஏங்கண்ணா ஐயம்மா காலு 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 அட இறமா பாருங்களேன் பண்ற அட்டூழியம். இதில் போ இப்போ உடச்சிப்படாதரா. ஓகே நண்பா, எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கெல்லாம் என்ன சபதம் எடுத்துருக்குறீங்க? வாழ்க்கையிலே இனிமேல் கடை விட்டு ஓட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்களா? என்ன ஏது என்னன்னு நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் வருஷம் அப்படி தான் முடிவு பண்ணுவோம். பட் ஆனால் எந்த வருஷம் முடிவு பண்ண முடியல, நடக்க மாட்டேங்குது. ஏதோ புத்தாண்டு அன்றைக்கி ஓட்டுறதை மட்டும் ரெடி காசாக வாங்குவோம் ஒரு 2 ஒருத்தர்கிட்ட. இவர் ஓட்டுலேயும் பணம் கொடுத்துருவார். ஸோ அதனால் யார் யார் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் புத்தாண்டு உங்களுக்குலாம் லீவா இல்லை வண்டி ஓட்டுறீங்களா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் தட்டிவிடுங்க நண்பா. நாங்கள் புத்தாண்டு அன்னைக்கு வருஷம் மொதல் ஓட்டுறோம். கடனே இல்லை. முட்டுக்கல்லா சொல்லிவிடுங்க அவனுக்கிட்ட. வருஷம் மொதல் ஓட்டுறோம். இது மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் ரெடி கேஸ் வாங்கிக்குவோம். மற்றபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. பசங்கள்லாம் வந்துட்டானுங்க. இன்றைக்கி லீவெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஃபஸ்ட்டே லோடு போடக்கூடாது. இந்த பைப்போ போ 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 ஓகே நண்பா. ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா ப்ரோ ஒரு நண்பர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா ப்ரோ ஐபஸ்ட்டுக்கும் லோ தேர்டுக்கும் என்ன ப்ரோ டைம் எவ்வளோ ப்ரோ ஷார்ட் ஆகும்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லையான்னு கேட்டு. கண்டிப்பாக டைமிங் ஷார்ட் ஆகும் ப்ரோ. ஓகேவா? அதோட ரீசன் என்னன்னு சொல்லிட்டா, ஐபஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு 14 RPM கொடுத்தீங்கன்னாவே ஓரளவு நல்லா. ஏய் அங்கே எங்கடா வரப்புக்கு போகுது வண்டி? பழவரி அப்போ தான் இதுதான் இவன்கிட்ட 4 வீல் டிரைவ் கொடுத்து ஓட்டுறதுக்கு 2 வீல் டிரைவுக்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ 14 RPM கொடுத்தீங்கன்னாவே ஐபஸ்ட்டுக்கு வண்டி கொஞ்சம் நல்லாவே போகும் ப்ரோ. இதே லோ தேட போட்டினீங்கன்னா 14 RPM அதே சேம் RPMல ஓட்டினோம்னா வண்டி ரொம்ப பொறுமையாக போகும். ஸோ அதனால் ஒரு RPM சேர்த்து விடணும். 5 RPM கொடுத்தீங்கன்னா 2 ஈக்குவலான டைமாக எடுத்துக்கும். இதே 14 RPM ஐபஸ்ட் ஓட்டுற டைமே கொடுத்தீங்கன்னா வண்டி ரொம்ப பொறுமையாக போகும்னு வச்சுக்காங்களேன். என்ன பண்ணுறான்? இவ்வளோ தான் வித்தியாசம். ஐபஸ்ட்டு லோ தேர்டு இருக்கும். ஆனால் லோ தேர்டு வண்டி நல்லா லோடு பிடிச்சி இழுக்கும். ஐபஸ்ட்டில் அப்படி ஓடாது. என்னடா பண்ணுற? வராது வராது. வண்டி போக மாட்டேங்குது. அதுக்கு தான் 4 வீல் டிரைவே ஓட்டக்கூடாதுங்கிறது. ஓகே நண்பா, இவன் 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டு கோகுல 2 வீல் டிரைவ் ஓட்டவே மாட்டேங்கிறான். பாரு என்ன லட்சணத்தில் ஓட்டுறான்னு. கோகுல ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பட்டாய் கிளப்புறான் அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ எப்படி ஓட்டுறான்னு பார்த்தீங்களா? இதுக்கு பதமான வெயில், சேடை கட்டின காடு. இப்போ தான் தட்டு அறுத்து 10 நாள் ஆகுது. மாடு கீடு கூட மிதிக்கலை. அவ்வளோ பதமான வெயில். இந்த வெயிலுக்கு இவன் இந்த அளவுக்கு வண்டியை உட்கார விடுறான். தெரியுதா உங்களுக்கு? கொன்னே விடுவேன். இரு நான் வரேன்.
இரு நான் ஓட்டுறேன். டச் விட்டு போச்சாம் ப்ரோ. அது எப்படி டச் விடும்? இவன் பழவனத்துலேருந்து எல்லாமே 4 வீல் டிரைவில் ஓட்டி பழகிட்டான் ப்ரோ. 2 வீல் டிரைவ்லேயே ஓட்டல. அதனால் இவன் எங்கே ஓட்டுறான் ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்கிறான். நான் ஓட்டேன். ஓகே நண்பா, ஒரு 20 நிமிஷம் வரும், அவ்வளோதான். இது ஓட்டினா தீர்ந்துச்சு. இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. அப்படி நாளைக்கு பார்த்தா தான். இன்றைக்கி என்னடா புத்தாண்டு அன்னைக்கு எதுவுமே வேலை வரலான்னு நினச்சேன். ஏதோ ஆண்டமணிக்குள்ள ஒரு 20 நிமிஷம் வந்துருச்சு. நீங்கள் யார் யார் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்து ஓட்டுனீங்க? வேலை இருந்துச்சா? இன்றைக்கி சும்மாவே இருக்கிறீங்களா? புத்தாண்டு அன்றைக்கி ஓட்டுறீங்க, வருஷம் 365 கடனாக ஓட்டுறோம். இன்றைக்கினாச்சும் கொஞ்சம் ஓட்டுறது 1 மணி நேரமாக 1/2 மணி நேரமாக ஓட்டணுன்னா காசு வாங்குற மாதிரி ஓட்டுங்க ப்ரோ. இதே எனக்கு தெரிஞ்சுது. ஏதோ அப்போனாச்சும் ஏதோ வருஷத்தில் ஒரு பாதி காடுனாச்சும் கை மேலே வாங்குவோம். 3/4 காடு கடனாக ஓட்டினாலும் ஒரு பாதி காடுனாச்சும் கை மேலே வாங்கலாம். அவ்வளோதான் நண்பா. நான் இது என்றைக்குமே ஒரு பசங்க பழகுறாங்கன்னா உங்கள்கிட்ட 2 வீல் டிரைவ் இருந்துச்சுன்னா 2 வீல் டிரைவ் கொடுத்து ட்ரைனிங் கொடுங்க ப்ரோ. 4 வீல் டிரைவில் தயவுசெய்து ட்ரைனிங் கொடுக்காதுங்க. 4 வீல் டிரைவ் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அப்புறம் இப்போ நான் என்ன விளைவுகள் சந்திக்கிறேன்னா அதே விளைவுகள் தான் நீங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். 2 வீல் டிரைவ் கொடுத்தீங்கன்னா தான் தெளிவாக பழகுவாங்க. 4 வீல் டிரைவில் கண்டிப்பாக அதில் ஈஸியாக ஓட்டி போடுவாங்க, சீக்கிரம் ஓட்டி பழகின மாதிரி இருக்கும். ஆனால் 2 வீல் டிரைவில் கண்டிப்பாக அவங்க ஓட்ட மாட்டானுங்க. வண்டி குத்த விடுவாங்க. கொஞ்சம் டைட்டான காடாக பிடிச்சி ஓட்ட மாட்டானுங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 வீல் டிரைவ் எந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னாலும் சரி 2 வீல் டிரைவில் ஹைட்ரோலிக் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி பழகட்டும். 4 வீல் டிரைவ் இப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எப்படி ஹைட்ரோலிக் விட்டோம்னாலும் 4 வீல் டிரைவில் போயிடுது. பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னே தேவையில்லை. ஆனால் 2 வீல் டிரைவை பொறுத்தவரையிலும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா தான் எப்படி சொல்கிறது, வண்டி ஃப்ரீயாக போகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்க வர பசங்கள்கிட்ட பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னங்களாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட 2 வீல் டிரைவ் இல்லாத பட்சத்துக்கு வேணால் 4 வீல் டிரைவ் தான் இருக்குதுன்னா அப்போ வேணால் நீங்கள் 4 வீல் டிரைவ் வண்டி கொடுங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அவன் ஓட்டி பழக மட்டும் 2 வீல் டிரைவ் வண்டியே கொடுங்க. அதுதான் அவனுக்கும் சேஃப்டி, நமக்கும் சேஃப்டி. அப்போ தான் அவனும் ட்ரைனிங் ஆகும். சும்மா எடுத்தோடனே 4 வீல் டிரைவ் எங்களாட்டம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் 2 வீல் டிரைவ் ஓட்ட மாட்டானுங்க. கேட்டால் டச் விட்டு போச்சும்பானுங்க. இப்படி சீசன் டைமில் நான் 4 வீல் டிரைவ் தான் ஓட்டுவேன், 2 வீல் டிரைவ் ஓட்ட மாட்டேன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் என்றைக்குமே 2 வீல் டிரைவ் சின்ன பசங்களுக்கு கொடுங்க. அதுவும் என்ன கேட்டால் 2 வீல் டிரைவு ஆல்னரி பிரேக்கு ஆல்னர் ஸ்டேரிங்கோடு கொடுக்கணும். அப்போ தான் வண்டினா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தெரியும் எத்தனையோ நண்பர்கள் இன்றைக்கி அன்றைக்கி ஆல்னர் ஸ்டேரிங் ஆல்னரி பிரேக்கு இதில் ஓட்டி டிரைவர் ஆனவங்க தான் 3/4 பேர் இருப்பீங்க. இன்றைக்கி வந்த பசங்கள்லாம் இப்போ தான் பவர் ஆல்னர் ஸ்டேரிங்கு ஆல்னரி பிரேக்னால் என்னானே தெரியாத பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பழைய ஆளுங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஆல்னர் ஸ்டேரிங்னா எப்படி இருக்கும், ஆல்னர் பிரேக்குனா எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஏர் இது மாதிரி சின்ன வயலுக்கெல்லாம் பிரேக் லைனிங் ஏர் நின்னா தான் நிற்கும் திரும்ப முதல்ல. இதெல்லாம் அப்படி இல்லை, சும்மா அப்படியே சுண்டு வரல அழுத்தினோம்னாவே நிற்கும். ஆனால் அந்த வண்டி அப்படி நிற்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆல்னரி பிரேக்கும் ஆயில் பிரேக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி அதெல்லாம் இதோட நல்ல இழுவு அதிகமாக இருக்கும். இந்த வண்டியை நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்த பேட்ச் வண்டி இன்னும் அருமையாக இருக்கும். ஆனால் அதில் பிரேக் அடித்தா கொஞ்சம் நிற்காது, ஸ்டேரிங்கு டைட்டாக இருக்கும், இல்லைனா லூஸாக இருக்கும். ரோட்டில் ஓடுமோ அதை இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே போகும். இதில் அந்த கம்ப்ளைண்ட் வராதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு இது என்ன கேட்டால் எங்கள் வீட்டிலே இந்த வண்டியை ஓட்டாத உழவு இல்லை, அவ்வளோ உழவு இதில் ஓட்டி எடுத்துருக்குறோம். ஆனால் இந்த வண்டி குத்த விட்டு திறப்புறோம். ஹைட்ரோலிக் அப்படியே பூ மாதிரி இருக்கும். சொன்ன மாதிரி ஹைட்ரோலிக் வேலை செய்யும். இந்த வண்டி ஹைட்ரோலிக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுங்கிறோம். ஒரு வண்டியில் ஹைட்ரோலிக்னால் என்னன்னே தெரியாத ஓடிட்டு இருக்குமா. அவங்கெல்லாம் பாவம் எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரில. அவ்வளோதான் நண்பா, இன்னும் 2 சுற்று தான் இருக்குது. இன்னைக்கு நியூ இயர் வேலையும் முடிஞ்சுது. போயிட்டு ஏதாச்சும் மட்டனுக்கு சிக்கனுக்கு இது வீட்டில் எடுத்து கொடுத்து செஞ்சு சாப்பிட வேண்டியதான் ப்ரோ. இன்றைக்கி டைம் அப் ஓவர். நாளைக்கு என்ன வேலை வருதுன்னு தெரில, பார்ப்போம். 415 வேறு பேட்ரி எடுத்து போட்டாத அது வேறு 5 நாளாக நிற்கிது. ஒரு வாரமே ஆகிப்போச்சு ப்ரோ, இடத்துட்டே நவுத்தில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்து போடணும். நாளைக்கு நாளாச்சும் போய்
எதுவும் பிடிங்கினாச்சும் கடன் வாங்கினாச்சும் பேட்ரி எடுத்து போடணும் ப்ரோ. 2வது சால் ஓட்டுறான், மொதல் சால் கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்குதுல்ல, அதனால் அதை ஓட்ட மாட்டேங்கிறான். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? ஃபுல்லாக வந்து ஆம்பு கலப்பிலே ட்ரைனிங் கொடுத்தா, 2 வீல் டிரைவ்லேயே ட்ரைனிங் கொடுத்தா தான் தலை போலவுனா எப்படின்னு ஓட்டி போலவும். சும்மா நம்ம எடுத்தோடனே 4 வீல் டிரைவே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்காங்க, கண்டிப்பாக ஓட்டியே பழக மாட்டானுங்க. இங்கே காடு ஓட்டுறது பார்த்திங்கன்னா 20 சென்ட் கூட இல்லை, 10 சென்ட்டு. ஆனால் உக்காந்துக்கிற பசங்க இங்கே ஒரு 5 உருப்படி, அங்கே ஒரு 4 உருப்படி உட்காந்துக்கிட்டு இருக்குது. இவங்களும் எங்களோட சேர்ந்து காடு ஓட்டுறாங்களா என்னான்னு தெரியல. ஓகே நண்பா, கடைசி வித்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். புத்தாண்டு என்னமான ஜாலியாக இருங்க. பார்த்து பைக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக போங்க. விழா கொண்டாடுறங்கிற பேரில் நமக்கே ஏதாச்சும் ஆயிரப்போகுது. பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? நல்லா வயிறார சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. அங்கேயும் இங்கேயும் சேர்ந்துக்கிட்டு புத்தாண்டு நான் அங்கே சுற்ற போகிறேன், இங்கே சுற்ற போகிறேன்னா இங்கே சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க ப்ரோ. ஏதோ என்னால் முடிஞ்சுது. ஓகேவா? நானும் சேஃப்டியாக இருக்கிறேன், நீங்களும் சேஃப்டியாக இருங்க. ஓகேவா? நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பார்க்கலாம். பை. டேக் கேர்.